கோபி ஒரு வழியா ராதிகா சொன்ன மாதிரியே இனியா கிட்டயோ ஈஸ்வரி கிட்டயோ எப்படியோ பேசி அவங்கள ஒரு வழியா ரெசார்ட்டுக்கு வர சம்மதத்தை தெரிவிச்சிடறாங்க. குறிப்பா இனியா இந்த மாதிரி பாக்கியா வராங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா தான் அதுக்கு ஒத்துக்கவே செய்யறாங்க. சோ கோபியுமே இதனால ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம உடனடியா இந்த விஷயத்த ராதிகா கிட்டயே சொல்றாங்க. உடனே ராதிகாவுமே ரெசார்ட்டுக்கு போக என்ன நல்லா தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம கால் பண்ணி அதுக்கான புக்கிங் ஏற்பாடையுமே அவங்களே முழுக்க முழுக்க தனியா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கோபி செல்லியன் கிட்டயும் இனியா கிட்டயும் இதுக்கான பெர்மிஷனை வாங்கினது மட்டும் இல்லாம அவங்க பாக்கிய கிட்ட சொல்லி எழிலையும் அமிர்தாவையுமே வர சொல்லிடுறாங்க. அதனால பாக்கியவுமே கால் பண்ணி அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முதல்ல எழில் என்னமோ வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஆனாலும் அம்மாவே இப்படி கூப்பிடுறாங்கன்னா அதுல ஏதாவது காரணம் இருக்கு, குடும்பமா போயிட்டு வருவோமே சொல்லிட்டு அமிர்தா சொன்னதுனால அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்க அங்க போக ரெடியாகி வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அப்ப இதை பார்த்து இனியாவுமே இன்னுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம அண்ணா நீயுமா வர, என்னால இதை நம்பவே முடியல, நம்ம எல்லாரும் ஒரு வழியா ஒரே குடும்பமா சேர்ந்து போக போறோம்லன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடிதான் அம்மா நம்ம கூட சேர்ந்து வரல, ஆனா இந்த தடவை நம்ம கூடயே வர போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தன்னோட சோகத்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் மறந்து சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாக்கியாவும் அவங்க பங்குக்காக எல்லாருக்குமே பிடிச்சது எல்லாத்தையுமே செல்வியோட உதவியால சமைச்சு அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அவங்களுமே ரெடியாகி கீழே கிளம்பி வராங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே எல்லாருமே ஒரு நாளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கீழே இறங்கி வர அப்ப கரெக்டா அங்க ராதிகாவும் மயூவி வரதை பார்த்த உடனே இனியாவும் ஈஸ்வரியும் ரொம்பவே ஆத்திரத்தோட அங்க நின்னுட்டு இருக்க கோபி கிட்ட, அப்பா இங்க என்ன நடக்குது, இவங்க எதுக்காக வராங்க, இவங்க நிஜமாவே நம்ம கூட தான் வராங்களா இல்ல அப்படி இல்லனா வேற எங்கேயாவது கிளம்பி போறாங்களா, இப்பவே சொல்லிடுங்க, ஒருவேளை அவங்க நம்ம கூட வராங்கன்னு மட்டும் சொன்னீங்க அப்புறம் நான் எங்கேயுமே வரமாட்டேன் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு கோபியோ என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போது பாக்கியாவோ, இனியா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு அவங்க கண்டிப்பா காரணம் கிடையாது, சோ தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவும் அவங்கள பிளேம் பண்றதை நிறுத்திட்டு கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லிட்டு சரி டைம் ஆயிடுச்சு கிளம்பலாமான்னு கேட்க, ஆனா ஈஸ்வரியோ இல்ல இவ வந்தா நான்லாம் வரமாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இனியாவுமே பாக்கியா சொன்னதையுமே மீறி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இதனால ஒரு கட்டத்துல கோவம் அடைஞ்ச பாக்கியாவும், இதுக்கு மேல உங்களோட இந்த தேவையில்லாத கோவத்துல என்னால பொறுத்துக்க முடியாது, ராதிகா இந்த ட்ரிப்புக்கு வந்தாதான் நானும் வருவேன், அப்படி இல்லைன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கோவத்துல அங்கிருந்து கிளம்பி போக அப்ப இதை பார்த்த எழிலும் ஈஸ்வரிய எப்படினாலும் நம்மளால சமாதானப்படுத்த முடியாது, ஆனா இனியாவை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரி இனியா கிட்ட அவங்க ரெண்டு பேரும் வர்றதுனால உனக்கு என்ன, இப்போ அவங்க வந்தாலும் வராத மாதிரி நீ நடந்துக்கோ, பேசாம அவங்க கிட்ட சரியா பேசாம இருக்கிற மாதிரி அப்படியே இருந்துக்கோ, உனக்கு நாங்க எல்லாரும் வர்றது முக்கியமா அப்படி இல்லைன்னா அவங்க வரக்கூடாதுன்றது முக்கியமா, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா சேர்ந்து இந்த மாதிரி ட்ரிப்புக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு, போகலாமே, எதுக்காக இப்படி தேவையில்லாததுக்கெல்லாம் அடம் பிடிச்சிட்டு இருக்க இனியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட சேர்ந்து எவ்வளவு என்ஜாய் பண்ணலான்றதெல்லாம் எடுத்து சொல்ல உடனே இதை கேட்டுட்டு இனியாவுமே கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம கோபி கிட்ட சரி சரி நான் வரேன், ஆனா அவங்க என்கிட்ட பேசக்கூட கூடாது, அவங்கள நான் பார்க்க கூட விரும்பல, அவங்க ஒரு மூலையில இருக்குன்னா இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ராதிகாவையும் மையவையும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு ராதிகாவும் ரொம்பவே பெருந்தன்மையா சரி நான் கண்டிப்பா உன்னோட கண்ணு முன்னாடியே வரமாட்டேன், இப்ப நம்ம போகலாமான்னு சொல்லிட்டு அந்த நிலைமையை சமாளிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து வெளியே கிளம்பி போறாங்க. ஆனா ஈஸ்வரியோ இந்த விஷயம் பிடிக்காததுனால எப்படியாவது நம்ம ஏதாவது பண்ணி அங்க பிரச்சனை பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணணும், ஏன்னா இப்பதான் இவன் மேல எல்லாருமே கோபத்துல இருக்காங்க, நம்ம இந்த நேரத்துல ஏதாவது பண்ணாதான் இந்த பிரச்சனை பெருசாக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த விதமா ரொம்பவே கேவலமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத ராதிகாவோ இனியாவோட மைண்டை சேஞ்ச் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரிசார்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கவங்க எல்லாருமே அவங்க புக் பண்ண ரூம்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்க அரேஞ்ச் பண்ண ஈவெண்ட் எல்லாத்தையுமே இவங்களோட ஷெட்யூல்ல ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே ராதிகா தான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயம் வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியல. பட் ஏதோ ஒரு காரணத்தால எழில் அந்த பக்கமா போகும்போது இந்த விஷயம் எழிலுக்கு தெரிஞ்சிருது, இருந்தாலும் இவங்க ஏன் இதை யாருக்குமே தெரியாம பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லாம அமைதியா இருந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியா கிட்டயுமே இதை பத்தி கேட்டு அந்த விஷயத்த கிளியரும் பண்ணிக்கிறாங்க. பாக்கியாவுமே ராதிகா இந்த மாதிரி பண்றதுனால ரொம்பவே சந்தோஷத்தோட தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனி அங்க போனதுக்கு அப்புறமா அங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி அவங்களும் சந்தோஷம் அடைய ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஈஸ்வரியும் அதுக்கு மாற ரொம்பவே கடுப்போட உட்காந்துருக்காங்க. உடனே அதை பார்த்துட்டு கோபியும் என்னமா என்னாச்சுன்னு கேட்க உடனே ராதிகாவும் ஐயோவும் இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவளை சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி எங்கேயாவது போக சொல்லுன்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்க கோவத்தால சண்டை போட ஆரம்பிக்க. ஆனா கோபியோ ஒரு வழியா அப்போதைக்கு அவங்கள சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம எல்லாருமே உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துருக்காங்க. ஆனா அப்ப கரெக்டா அங்க மயுவும் ராதிகாவும் வரதை பார்த்துட்டு மறுபடியுமே இனியா கோபத்தோட அங்கிருந்து எந்திரிச்சு போக பார்க்க. ஆனா இதை பார்த்துட்டு ராதிகா உடனடியா எதுவுமே சொல்லாம மயுவை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இப்படி எல்லாம் இனியா ரொம்பவே சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காத பாக்கியாவும் உடனடியா இனியா கிட்ட போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணது
ராதிகான்ற விஷயத்தையுமே சொல்லிட்டு அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறாங்கன்ற விஷயத்தையுமே சொல்றாங்க. அதே சமயம் பின்னாடியே வந்த ராதிகாவும் ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம நான் பண்ண தப்புக்காக நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல சொல்லு, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுன்னு கேட்க. ஆனா இனியாவோ அப்ப கூட தன்னோட சுயநலத்தனத்தை வெளிப்படுத்துற விதமா நீங்க பேசாம என்னோட அப்பாவை விட்டு ஒரேடியா போயிடுங்கன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பாக்கியா மறுபடியுமே இனியா மேல கோவப்பட ஆரம்பிச்சாலும் ஆனா ராதிகாவோ சரி நான் உங்களை விட்டுட்டு போயிடுறேன், அப்படி போனா நீ சந்தோஷமா இருப்பியா அப்படின்னு கேட்க. உடனே இனியாவோ ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றாங்க. ஆனா ராதிகாவோ அப்போ உங்க அப்பா சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறியான்னு கேட்க. நான் இதை கேட்டுட்டு இனியாவுக்கோ என்ன சொல்றதுனே தெரியல. உடனே ராதிகாவும் இப்பயாவது நீ புரிஞ்சுக்கோ, எது நடக்குதோ அதை ஏத்துக்க பழகிக்கோ, அது மட்டும் இல்லாம உங்க அப்பா என்ன காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோட அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்ப இதை கேட்ட இனியாவுமே என்ன சொல்றதுனே தெரியாம அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்காங்க.